Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஆமென். நம்மளால முடிந்ததை நம்ம கர்த்தருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அவர் நம்ம கொடுக்குற பணத்தை விட நம்முடைய மனசு தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நேற்று கற்றுக்கொண்ட பாடலை பாடலாம், பிறகு இன்னொரு பாடலையும் நாம் பாடலாம். நமக்கு 6:40 வரைக்கும் டைம் பாஸ்டர். 6:40 வரைக்கும் 40 நிமிஷங்கள் கண்ணா பின்னான்னு தேவனை துதிக்கலாம். ஹல்லேலூயா. இது கண்ணா பின்னான்னு இல்லை, இது சத்தம் கேட்கல, கண்ணா பின்னான்னு தேவனை துதிக்கலாம். ஆமென். இந்த தமிழில் எனக்கு பிடிச்ச வார்த்தை, ஆண்டவர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். அந்த அபரிவிதமாய்க்கு மீனிங் என்னன்னு தான் எனக்கு தெரியல, அதனால நான் அப்படி அதை சொல்றது இல்லை. கர்த்தர் நம்மை அப்படியும் இப்படியும் ஆசீர்வதிப்பார், அது நமக்கு புரியுது இல்ல. கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார்? அப்படியும் இப்படியும். பக்கத்துல பாசுங்க, ஆண்டவர் உங்களை அப்படியும் இப்படியும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது அந்த வார்த்தைக்கு மீனிங் தான் இது. அபரிவிதமாய்க்கு மீனிங் என்ன? அப்படியும் இப்படியும். அப்போ அவர் நம்மை அப்படியும் இப்படியும் ஆசீர்வதிக்கும் போது நாம் அவரை எப்படியும் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சோ நேற்று கற்றுக்கொண்ட பாடல் 2வது, நன்றியால் என் ஆத்துமா உம்மை துதித்திடுதே, என் இயேசுவை உயர்த்திடுதே, சத்தமாய் கம்பீரமாய் என் ஆவி மகிழ்ந்திடுதே, ஆவியில் துதித்திடுதே. ஆமென். தூதர்கள் என்னை விட, கற்கள் என்னை விட, அந்த சிஸ்டர் என்னை விட அதிகமாய் துதிக்க விட மாட்டேன். ஆமென். நம்ம பாடலாம்.
ஹalleluya. இன்னொரு முறை இன்னும் கொஞ்சம் சத்தமா. ஹalleluya, ஹalleluya. அவர் நமக்கு செய்கிற நன்மைகள் ஏராளம். பாடல் 1, அந்த பாட்டு புக்ல பாடல் 1 நம்ம பாட போகிறோம். வருடந்தோறும் மகுடம் வைத்தீர் நன்றி ராஜா. ஆமென். எல்லா வருஷத்துலயும் அந்த 31ஆம் தேதி வந்துட்டா, டிசம்பர் 31ஆம் தேதி வந்துட்டா, அந்த பழைய வருஷம் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்து அதை நம்ம அசிங்கப்படுத்திடுறோம். அடுத்த வருஷத்தை நம்ம பெஸ்ட் இயரா நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வருடத்தையும் அவர் மகுடத்தால், மகுடம்னா என்ன, நமக்கு ஒரு கிரீடம் வச்சு அவர் நம்மை வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வருடம் நவம்பர் மாதம் நான் எதிர்பாராத ஒரு நன்மை, நான் யோசிச்சு கூட பார்க்காத 2 நன்மைகள், என் கனவுக்கு அப்பாற்பட்ட நன்மைகள், அதாவது நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே வாலண்டியரா கூப்பிட்டு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தார். பல்லாயிரம் பேர் காத்துட்டு இருக்காங்க. ஒரு நாட்டோடைய இன்னொரு நாடு, என்ன சொல்றது, வெளிநாடு, அந்த நாட்டுடைய இராணுவத்தின் தலைவர்களோட, இராணுவ தளபதிகளோடு உட்கார்ந்த ஒரு மீட்டிங். இந்தியால இருந்து நான் மட்டும்தான் போயிருக்கேன். அவர்கள் பேசுற லெவல் வேற லெவல், எனக்கு புரியவே இல்லை. இங்க இருந்து என்ன அனுப்புனவங்க ஏன் அவங்க மறைமுகமாய் அவங்க மனசுல வேற ஒரு பிளான் இருந்துச்சு. ஆல்ரெடி இது செட் ஆவான்னு அனுப்பிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க என்கிட்ட சொன்ன அனுப்பி வச்ச விஷயங்கள் வேற, ஆனா அங்க நடக்கிற விஷயங்கள் வேற. என்னை சுத்தி அந்த அவங்களுடைய ஆர்மி கேம்ப், அந்த ஏர்ஃபோர்ஸ் உடைய அவங்களுடைய அந்த பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு ரகசிய அறை மாதிரி இருக்கு. அந்த அறைக்குள்ள மீட்டிங். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே நான் என்ன பேசணும் ஒன்னும் புரியல. அவங்களுடைய மனசுல இருக்கிறத எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனா என் கம்பெனி இங்க இருந்து என்ன அனுப்பிடுச்சு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நாள் பேச்சுவார்த்தை மகா தோல்வி. ஏனென்றால் அதை புரிந்து கொள்வதற்கே எனக்கு முடியல. 2ஆம் நாள் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே பைபிள்ல படிச்சிருக்கேன், இதே எகிப்துல தான் யோசேப்புன்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணான், அவனுக்கு நீ ஞானம் கொடுத்தீங்கன்னு பைபிள்ல நான் படிச்சிருக்கேன். அதே எகிப்துல நான் உட்காந்துருக்கேன், எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பேச்சுவார்த்தை நடந்தது. அது பல கோடி மதிப்புள்ள, ஒரு 200-300 கோடி மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் நாள் எங்களுக்கு பிடிக்கல இவரு அப்படின்ட்டாங்க. 2வது நாள் ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஓகேன்னாங்க. 3வது நாள் அவங்க சொன்னாங்க, இவன் ஏதோ செய்வா மாதிரி தெரியுது, இவனை நம்பி அந்த ப்ராஜெக்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், எதிர்பாரா நன்மைகளை நமக்கு தருகிறவர் எதிர்பார்க்கிற நன்மைகளை தராமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க பாசுங்க, எதிர்பாரா நன்மைகளையே சர்ப்ரைஸா கொடுக்கும் போது எதிர்பார்க்கும் நன்மைகளை தருவார்ல. ஹல்லேலூயா. எப்போ போய் நம்ம அப்பாட்ட கேட்டாலும் வேற ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா அவர் அப்பா இல்ல. எதிர்பார்க்கிறதையும் கொடுப்பார், எதிர்பார்க்காததையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு முறை நாங்க பாடுகிறோம், அப்ப அங்கே இருந்து எழுதின பாடல், எதிர்பாரா நன்மைகளை எனக்கு தர்றீங்களே ஆண்டவரே அப்படின்னு பாடின பாடல் நம்ம பாடலாம். யாவும் திருத்தம் செய்து
வேளையில் என் கண்ணீர் கனவுகளை கோர்த்து தருகிறவர். ஆமென். இன்னைக்கு இந்த பாசிமணி ஊசிமணி மாலை எல்லாம் போட்டுட்டீங்கன்னா தெரியும், தெரியாம அதை கீழே விழுந்து சிதறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அவ்வளவுதான். அப்படி நினைக்கும் போது ஒன்னொன்னா எடுத்து நம்ம பாட்டியோ இல்ல நம்ம அம்மாவோ எடுத்து நம்ம மனைவியோ எடுத்து ஒன்னொன்னா எடுத்து அந்த போட்டு கோர்த்து கோர்த்து மறுபடியும் மாலையாய் மாத்தி நம்ம கழுத்துல போடுவாங்க பாருங்க. அதை தான் ஆண்டவர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. நீங்க அதை வேணான்னு விட்டுருக்கலாம், உங்க கனவை உடைந்து சிதைந்து போயிருக்கலாம். இன்னும் 5 வருஷத்துக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன், இதை பண்ணுவேன், அதை சாதிப்பேன் நினைச்சிருக்கலாம். ஆனால் நடந்த சிச்சுவேஷன்ல எல்லாமே சிதறி போயிருக்கலாம், நீங்களும் மறந்து போயிருக்கலாம். வாக்கு கொடுத்தவர் மறக்க மாட்டார். ஆமென். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னது யாருக்கு சொன்னார் ஆண்டவர்? ஆபிரகாமுக்கு. எத்தனை கொல்ல பிறந்துச்சு? ஒன்னே ஒண்ணு. அப்படி தேடி போனா ஒரு 2 இல்ல, சாராளுக்கும் சேர்த்து கணக்கு போட்டோம்னா ஒரு 2, அவ்வளவுதான். இதுல என்ன வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்தம் என்னங்க? உன்னை நட்சத்திரத்தை கொண்டு போய் பாத்தியா என்ன முடியுமா? இல்ல கடலின் மணலை பாத்தியா என்ன முடியுமா? ஆனா ஒர்க் அவுட் ஆச்சா? இல்ல பிரதர். நினைக்காதீங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு நீங்கள் பொறுப்பு அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தால் அது உங்க வாழ்க்கையிலும் சம்டைம்ஸ் நிறைவேறாமல் போகும். உங்கள் காலம் முடிந்தாலும் அந்த வார்த்தையை உங்கள் சந்ததியினுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நிறைவேறிதான் ஆகும். மெயின்டைன் பண்றது கர்த்தர். பக்கத்துல சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை மெயின்டைன் பண்றது கர்த்தர். அல்லேலூயா. ஆபிரகாம் போனா என்ன, இல்ல ஈசாக்கு போனா என்ன, இன்னைக்கு அவருடைய வம்சம் கடலத்தனையா பெருகிதானே இருக்கு. சோ வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் பாடலாம். கதறி வீழ்ந்த வேளையில் என் கண்ணீர் துடைத்தீரே. பாடுங்க. நான் பதறி நின்ற நேரத்தில் என் துணையாய் வந்தீரே. கனவுகளை சொல்லுங்க, நாங்க நிறுத்திடுறோம். நீங்க மட்டும் பாருங்க. ஓகே, ஓகேவா? நாங்க ஆரம்பிச்சு விடுறோம். ஓகேவா? 1 2 3 4. பதறி வீழ்ந்த வேளையில் என் கண்ணீர் துடைத்தீரே. நான் சிதறி போன கனவுகளை கோர்த்து நான் தலை நிமிர செய்பவர் நீ. இன்னொரு முறை. கதறி வீழ்ந்த என். வெரி குட். நான் பதறி நின்ற சிதறி போன கோர்த்து என் தலை நிமிர. ஆழமான. நீங்க மட்டும் பாருங்க. ஆழமான உம்மால் அசையாமல் நிலை நிற்கின்றேன். வெரி குட். உயரமான என் கோட்டையே உம்மில். வெரி குட். பாருங்க. உம்மால் அசையாமல் உயரமான உம்மில். நன்றி ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா பாடும்போது மட்டும் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்துக்கோங்க. பாவம் மூச்சு நின்ற போது இல்ல, ரொம்ப லாங்கா இருக்குல்ல. அப்பதானே நம்ம பாடுறோம், உமக்காய் நான் ஜீவனை கொடுப்பேன் என் கடைசி மூச்சு வரைக்கும். நம்ம சொல்றது இல்ல, இப்போ கடைசி மூச்சு வரைக்கும் இயேசுக்காய் வாழ்வேன்லாம் சொல்லுவோம்ல. எவ்வளோ நீளமா சொல்ல முடியுமோ அவ்வளோ நீளமா சொல்லலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் மியூசிக். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடலாம். வருடம் தோறும் மகுடம் தந்தீர். கரங்களை தட்டி நாம பாடுவோம்.
Hallelujah. Hallelujah. இன்னும் மீது கொஞ்சம் கீழே இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம நாளைக்கு பாடலாம். எனக்கு இந்த உயிர்த்தெழுந்த அன்னைக்கு நம்ம ஈஸ்டர் ரீசெண்டா கொண்டாடணும்ல, 2 வாரமா 1 மாசம் ஆச்சுல்ல. ஈஸ்டர் எப்போ கொண்டாடணும்? போன வருஷமா ஏப்ரல் 20, 2 வாரம் முன்னாடி இல்லையா? அதுக்கு முன்னாடி வாரம் போன மாசம் கொண்டாடணும் இல்லையா? ஏப்ரல் மாதம். எனக்கு அந்த மரியாளும் மற்ற இன்னும் சகோதரிகளும் சேர்ந்து இயேசுடைய சரீரத்திற்கு அவங்க என்ன கொண்டு போனாங்க? கந்தவர்க்கம் எல்லாம் கொண்டு போனாங்க. எல்லாம் கவனிங்க, அது வரைக்கும் இருந்த இயேசு வேறு. அது வரைக்கும் இயேசு உயிரோடு இருந்தாரு, செத்தவங்களை உயிரோடு எழுப்பினாரு, 5 அப்பத்தை 2 மீனை பிளகி பெருக பண்ணாரு, எல்லாருக்கும் ஒரு நல்லது செஞ்சாரு. அப்போ அவரை துதிச்சா அது துதி. ஆனா இப்ப இயேசுடைய சரீரத்திற்கு அவர்கள் வாசனை திரவியங்களை கொண்டு போனாங்க. இனி இயேசு கிட்ட இருந்து எனக்கு எந்த நன்மையும் கிடைக்காதுன்னு தெரியும் உங்களுக்கு இல்ல? மரியாளுக்கும் அந்த சகோதரிகளுக்கும் இனி இயேசுவால எங்களுக்கு என்ன நன்மையும் கிடைக்க போவதில்லை என்பதை தெரிந்தும் அவர்கள் போய் அந்த சரீரத்தை ஆராதித்தார்கள். அதுதாங்க உண்மையான ஆராதனை இல்ல? எனக்கு எதுவும் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஐ டோன்ட் கேர். என் இயேசுவை நான் நேசிக்கிறேன், நான் ஆராதிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்களேன். இந்த நல்லா பார்த்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த அல்ப ஆதாயத்துக்கெல்லாம் ஆண்டவரை தேடுகிறவன் நான் அல்ல. அது வேற யாராலும் இருக்கலாம். நம்ம வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கோங்க. நான் என் தேவனை நேசிப்பதால் நான் தேவனை ஆராதிக்கிறேன். அப்படி எழுப்பி இருக்கலாமா? எழுப்பி ஒரு 5 நிமிஷம் உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். That's all I want, Lord. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சுளை நடுவிலும் இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். சிங்க கெபி வரும், தீச்சுளை வரும், நீங்க காப்பாற்றப்படாமல் போகலாம், ஆனாலும் தேவனுடைய நாமத்தை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. அந்த இன்னொரு நிலைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் உங்க மனசுல ஓடிக்கொண்டிருக்கலாம். எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. மோர் தென் உங்க சத்தத்தை விட உங்க சரீரத்தை விட உங்க ஆத்துமா கர்த்தரை துதிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர். That's more important. அதனால்தான் சங்கீதக்காரன் நான் வீணையோடும் துதிப்பேன், தம்பூரோடு எல்லாத்தையும் ஆட்டம் பாட்டலாம் முடிச்சுட்டு கடைசியா சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்றாரு. So ask you, ஒரு 5 செகண்ட் உங்க கண்களை மூடி உங்க ஆத்துமா கர்த்தரை துதிக்கிறதா என்று கவனிங்க. If not இந்த 5 செகண்ட்குள்ள உங்க ஆத்துமாவை கொண்டு வாங்க. அது எங்க, யார் பின்னாடி, எது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையா? ஒருவேளை கேம்ஸா இருக்கலாம், ஒருவேளை பழக்க வழக்கங்களா இருக்கலாம், இல்லை என்றால் திங்கட்கிழமையிலிருந்து நாம் சந்திக்க போகிற நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளாக இருக்கலாம். எது பின்னாடி உங்க வாழ்க்கை, உங்க ஆத்துமா இருந்தாலும் அதை பிடிச்சு கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்துல வைப்போம். அதுக்கப்புறம் பாடுவோம், உங்க நாமம் உயரணும். இந்த இடத்துல உங்களுடைய நாமம் உயரணும். மனசின் ஆழத்தில் இதுதான்
எங்களுடைய துதி உடைய செவிக்கு இனிமையா இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆராதனையுடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. துதியுமக்கே கனமுமக்கே This is all we have, Lord. இத்தனை வருஷமா நாங்க கத்துக்கிட்ட ஆராதனை இதுதான். எங்களுக்கு எழுப்பி நிற்க தெரியும், கையை உயர்த்த தெரியும், எங்களுக்கு கண்ணை மூட தெரியும், மனசார மனசன் ஆழத்தில் இருந்து ஹalleluyaன்னு பாட தெரியும். இதுதான் எங்க கிட்ட இருக்கு. சுதியில பாடுறோமான்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்க கிட்ட இருக்கிறது இதுதான் ஆண்டவரே. அந்த அந்த விதவையை போல தன்னிடத்தில் இருக்கிற அந்த ரெண்டு, that is all she had, ரெண்டு காசு தான். அதை எப்படி மனசார கொடுத்தாலோ அதே போல எங்கள் துதியையும் ஆராதனையும் மனசார உடைய கரத்திலே கொடுக்கிறோம், மனசார உடைய பாதத்திலே வைக்கிறோம், மனசார உடைய பாதத்திலே வைக்கிறோம். சந்தோஷமா நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை உமக்கு. எங்கள் இருதயத்தோடு நீர் பேசுங்க, எங்க வாழ்க்கையோடு நீர் பேசுங்க, தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் உட்காரலாம்.